கடவுளே, இந்த ஊர்ல எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும். கஞ்சிங்களுக்கெல்லாம் தாராள மனசு வரணும். எங்களுக்கு வசூல் நல்லா ஆகணும். குறிப்பா இந்த ஊர்ல மழையே பெய்யக்கூடாது. யாரது? ஏண்டா பஞ்சத்துக்கு பிறந்தவன அவ மழை இல்லைன்னு நடுக்குளத்துல இருந்து வயலின் வாசிக்கிறா. என்ன கித்தாப்பு இருந்தா நீ மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவ. என்ன பண்றது? அவங்க தொழில இருந்து அப்படிதான் வேண்டிக்க முடியும். நீங்க விவசாயம் பண்றவங்க, உங்களுக்கு மழை தேவை. நாங்க சைக்கிள் ஓட்டுறவங்க, மழையில எப்படி ஓட்டுறது? தண்ணியில ஓட்டு. ஜனங்க காசு சும்மா கொடுத்துருவாங்களா? அது போகட்டும். நான் இந்த ஊருக்கு வந்து 24 hours கூட இல்ல. நீங்க எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, உன்னை அடிக்கணும்னா 25-26 மணி நேரம்னு கணக்கு போட்டுதான் கை நீட்டி அடிக்கணுமா? கோவம் வந்தா எட்டிட்டு அப்ப வேண்டியதாண்டா. நீ வேணா கேஸ் போட்டுக்கடா. அண்ணே வாசல்மா, வழி கண்டுபிடிக்கிறத ஒன்றும் சிரமம் இல்லையே. இருக்காது. நீயே வந்துட்டு அப்புறம் என்ன சிரமம்? இவர் நேம் வந்து என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ சும்மாரு, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. பின்ன இதுக்கு மீட்டிங் போட்டுடா சொல்லுவாங்க. நீ சைக்கிள் சுத்துறதுக்கு திடல் எல்லாம் ரெடி பண்ணிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கோழி அடிச்சு விருந்து போடுறேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சுத்த ஆரம்பி. என்னடா கோழி எல்லாம் விரட்டிட்டு இருக்க? யார் விருந்தாளி? சைக்கிள் சுத்துற மாமாவுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து. அதான் திருடனுக்கு போடுறா தேங்காய் பாலும் சோறும் நானா. அவன் தான் ஃப்ராடுன்னு சொன்னேன்ல. அவனுக்கு எதுக்கு கோழி எல்லாம்? போய் மோர் ஊத்தி போட சொல்லு. வாங்க. ஏய் அப்பா, இப்படி இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? உட்கார்றா டேய். உட்காருங்கப்பா. என்னது? உங்க அப்பாவா? ஆமா. அப்பா அவருக்கு மாமனாரு. ஆமா, மாமனார் சூரி நாய். என்னங்க இது? மாமனார் எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டணும் தம்பி. நகை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். உட்காந்து தின்ட்டு போடா. தலையெழுத்து. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சலிச்சிட்டு சாப்பிடுவா. நான் எந்திரிச்சு போப்பா. தின்னுட்டு போறேன்பா. பாத்தீங்களா? நீங்க எல்லாம் விருந்துக்கு போனா உங்க வீட்டுல என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவீங்க. நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க. தின்னுட்டு போறேன், நக்கிட்டு போறேன், பின்னால் போடுங்க தூக்கிட்டு ஓடுறேன். எப்படிங்க இது? எங்க இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. அப்பா, கோழின்னு சொன்னாங்க, கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல கத்திரிக்காய் தான் கோழின்னு சொல்லுவாங்களா? என்னங்க முனங்கள்? அது ஒண்ணு இல்லைங்க, கோழி குழம்புன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? இங்க பார்த்தா கத்திரிக்காயா இருக்கு, அதான் அண்ணன். அப்ப கோழி இல்லையா இது? கோழி இல்ல, குஞ்சு இல்ல. கோழி குழம்பு போடுவாங்க. ஒரு வெட்டிட்டு போலான்னு பஸ் ஏறி வந்திருக்கான். பாத்தீங்களா? இவன் ஒட்டக மாதிரிங்க. ஒரு வருஷத்துக்கு சோத்த முதுகுறியே வச்சுக்குவான். தம்பி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோழிய பையனை பிடிக்க சொன்னேன், அவன் சாமர்த்தியம் எல்லாம் பறக்க விட்டான். நான் ஒன்னும் பறக்க விடல. ஜெயந்தி அக்கா தான் சைக்கிள் காரனுக்கு எதுக்கு கோழின்னு பறக்க விட்டுருச்சு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த சைக்கிள் சாகசக்காரன் செல்வத்திற்கு நம்முடைய பேராதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஊரில் இல்லாத பிரசிடண்ட் சார்பாகவும் கூறிக்கொண்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னங்க இது? அடிச்சுனா புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கு. அதை நீ என்னடா கேக்குறது? ஒழுங்கா சைக்கிள் ஓட்டுறது பாடுறா. கையாடிக்குது. இதுக்கு நீ கடப்பாரிலேயே குத்தி இருக்கலாமே. அவன் சைக்கிள்ல சர்க்கஸே பண்றான். நீங்க என்னடா இன்னும் சைக்கிளே கத்துக்காம ஆட்டம் போட்டு இருக்கீங்க? என்னடி பண்றது? சின்ன வயசுல கத்துக்கிறதுக்கு பயமா இருந்தது. இந்த வயசுல கத்துக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்க சைக்கிள் ஓட்டி அது பின்னால நான் உட்கார்ந்து வர சோகம் வருமா?
இந்தப்பா பவுன் பவுன். என்னங்க இந்த டிபன்? தம்பி டிபன் சாப்பிட மாட்டாரு, ஜூஸ் தான் குடிப்பாரு. தம்பிக்கு இல்லப்பா, கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்குதே அந்த பாப்பாவுக்கு டிபன் கேரில டிபன் இருக்கு, கொடுத்துரு. இந்தாப்பா பவுன். என் பேரு கண்ணாயிரம். என் பேரை மைக்கில சொல்லி இத கொடுத்துரு. சரி. நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ரொம்ப ரவு சொல்றிய. ஏண்டா இதுக்கு பேரு டிபன் கேரியரா? இதுக்கு டிபன் கேரியர்னா அப்ப ஒரிஜினல் டிபன் கேரியருக்கு என்னடா சொல்றது? இது ஏதோ கக்கூசுக்கு தண்ணி வைக்கிற டப்பா மாதிரி இருக்கு. இதுல 4 வீடு 4 இட்லி பிக்கி எடுத்திருப்பான் போல் இருக்கு. இத நீ எடுத்துட்டு போய் எங்காவது தண்ணி வர்ற பக்கமா உட்கார்ந்து நீயே தின்னுட்டு போயிடணும். ஓ என்னப்பா? மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன, அழகு மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும். பங்கம்மா உன் பேரு மதுரையில வையாரு, நீங்க குளிக்கும் போது பாக்கையில கோயில் மணி அடிக்குதடி. ஏண்டா எங்க ஊரு பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா? இரு மகன ஏண்டா அழற? ஊர்ல எல்லாரும் என்ன பாபுன் பாபுன்னு கூப்பிடுறாங்க, நீங்க நடந்தா இசு இசுன்னு கூப்பிடுறீங்க. எங்க அம்மா அப்பா வச்ச பேரை மறந்து போல் இருக்கு. ஆமா, இவர் பெரிய கொடிகாத்த குமரன், வரலாறு எழுத பேர் இல்லன்னு மறந்துடுவாங்க. உங்க அம்மா உனக்கு என்னடா பேர் வச்சா? அழகேசு. எது? அழகேசன். உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்னா கல்ல எடுத்து மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு மூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அதான் மேல விட்டு அடிக்கிறேன். உனக்கெல்லாம் அழகேசன் பேர் வச்சா பாரு. போகணே. வந்த வேலை விட்டுமே. அழகசு அழகசு. என்னடா நீங்க அழகேசன் உங்க வாயால கூப்பிட்டீங்களே, புல்லரிச்சு போயிடுச்சுனே. அரிக்கிட்டு சாயந்தரமா சாணி போட்டு முளைக்கலாம். எனக்கு நீ ஒரு உதவி செய்யணுமே. என்ன உதவி? யாருக்கும் தெரியாம எனக்கு நீ சைக்கிள் கத்து கொடுக்கணுமே. ஆரம்பத்துல இருந்து ஒரு தகவல் விட்டுக்கிட்டு இருக்கா. சைக்கிள் கத்து கொடுக்குற சாக்குல இவனை கீழே தள்ளி மண்டையை உடைச்சு விடணும். அப்பா உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரியாதா? ஏன்டா கத்துற? சரி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்க நீச்சல் கத்து கொடுக்கணும். அப்படி வாடி. சைக்கிள்னாலும் தரையோட போயிரும். இது தண்ணி உள்ள போனேன்னா மகனே டெட் பாடி தான் வெளியே வரும். கத்து கொடுக்கற? அப்ப கை விடுங்க. எதுக்கு? நம்மளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கலாம், அதுக்கு தான். நீ ஒரு நாட்டு தலைவர், நான் ஒரு நாட்டு தலைவர், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம், அதுக்கு ஒரு கை போடா. நீ கிழக்கு தருனா நான் மேற்கு தரு. சரி, நீங்க சைக்கிள் கத்துக்கணும்னா எனக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கையில இருந்து கொடுங்க. நோ மென்ஸ். வெயிட். நீ நீச்சல் கத்துக்கணும்னா அதுக்கு எனக்கு குருதட்சணை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கையில் இருக்கிறத கொடு. தேங்க்ஸ். நோ மென்ஸ். வெல்கம். என்ன இவ்வளவு நேரம் ஆகி இந்த பயல காணுமே? நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. எங்கடா போன இவ்வளவு நேரம்? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தியா? அங்க ஊரை சுத்திட்டு இருந்த நாய் வர வேண்டியதானே? சரி சரி, சைக்கிள் கத்துக்கலாமா? ஓ, கத்துக்கலாமே. இங்க வருங்க, இதான் சைக்கிள். எட்டி உதச்சுனா சேத்துல போய் விழுந்துருவேன். இது சைக்கிள் எங்களுக்கு தெரியாதா? அது இல்லங்க, இது ஆண் பாரு பிடிச்சுக்கணும், இது சீட்டு உட்காந்துக்கணும். சீட்ல உட்காராம அந்த பக்கமா உட்காருவாங்க. அனாவசியம் பேசக்கூடாது. சைக்கிளை ஒழுங்கா கத்துக்குங்க. கத்துக்கிறேன். குலதெய்வம் இது. இது என்னது சண்டைக்கு போற மாதிரி குலதெய்வத்தை கூப்பிடுங்கிறா, குடும்பத்தோட கும்பிட்டுக்காங்கறா? சீக்கிரம் கும்பிடுங்க. இப்போதைக்கு இதாண்டா குலதெய்வம். ஏங்க இருடா. சைடா, நல்ல சைடா. தூக்குடா. தூக்கிடுறேன். எத்தனை தடவை நீ என்ன அடிச்சிருப்ப? பதிலுக்கு நான் அடிக்க வேணா? இதுதான் எனக்கு சந்தர்ப்பம். அது ஒண்ணு இல்லண்ணே, இப்ப வாத்தியாரு மாணவனுக்கு அடி சொல்லி கொடுக்கலையா, அதே மாதிரிதான். அது மாணவனை கையை நீட்டு சொல்லி எல்லாம் அடிப்பாங்க. நீ எதுக்கு இடுப்புல குத்துற? சரி சரி, ஒழுங்கா கத்துக்குங்க. இந்த கால திருவுரு வேலையெல்லாம் வச்சுக்காத. இந்த அடிச்சு சொல்லி கொடுக்கறது, கால திருவு சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லி கொடுக்கறா என்ன விட்டுறா? நீ அப்ப விட்டுறேன். அடுத்த வயக்காட்டுல விட்டாங்க. நீங்க தானே விட சொன்னீங்க. அதுக்காக இப்படியாடா விடுறது? நீ
மாட்டு வடா என்கிட்ட. என்ன ஆ, அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? என்ன கும்பராசிக்கு எப்படி ஒர்க் அவுட் பாருங்க. கும்பராசி செம்பாச்சே, தலையில தூக்கி வச்சு ஆடுறான். யோ பஃபூன், அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி குடியா. ஏண்டா நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கோம், இது ஒரு சைக்கிள், இதை நாங்க ரிப்பேர் பண்ணணுமா? இதை எடுத்துட்டு போய் பேச்சு எடுத்து போடுறா. மாமா நீங்களாச்சும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க மாமா. டேய் பிஸியா இருக்கம்டா, விட்டு போ, 2 நாள் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். எனக்கே சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 2 நாள் ஆகுமா? ஏன் நீங்க பெரிய கவர்னரா? இங்க வந்திருக்கிற எல்லா சைக்கிளுமே ரிப்பேர் ஆக்கி விட்டதே நான் தானே. எப்படி? இந்த சைக்கிள செயின் அறுத்து விட்டேன், அந்த சைக்கிள பஞ்சர் ஆக்கிட்டேன், அந்த சைக்கிள பெடல கழட்டிட்டேன், இப்படி பல வேலை செஞ்சிருக்கேன். என்னண்ணே எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்? ம். இப்ப கூட உங்களுக்காக தான் சைக்கிள் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கும்பராசி சொன்னாங்களே அது இவன் தானா? பரவாயில்ல, நம்ம கூட ஒரு பையனை பிடிச்சா கன்னிராசி ஒர்க் அவுட் ஆகும் இருக்கே. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ண? நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா, அதனாலதான் ஜெயந்தி அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிச்சு. வருது ஏன் விலகு. என்னடா சைக்கிளை மேல விடுற? என்ன சைக்கிள் கத்துக்கலாமா? இன்னைக்கு நான் சைக்கிள் கத்துக்கல, நீ நீச்சல் கத்துக்க. வேணாம், இன்னைக்கு சைக்கிள் கத்துக்கலாம். வேணாண்டா, உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு. இன்னைக்கு நீ நீச்சல் கத்துக்க, நாளைக்கு நான் சைக்கிள் கத்துக்கிறேன். அப்படிங்கிறீங்க? அதுக்கு இந்த டீப்பு இதுக்கெல்லாம் வேணுமே? ஜீப்ல எல்லாம் நீ நீச்சல் கத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் ஆகும். வேற எதுல கத்துக்கிறது? இந்த பானை இதுல எப்படின்னு? இத நீ தண்ணிக்குள்ள குப்பரக்கா போட்டு இது மேல நீ குப்பரக்கா படுத்திட்டீன்னா 1 மணி நேரத்துல நீச்சல் கத்துக்கலாம். அப்படியே? சரி போலாம். இந்தா புடி. வாடி நீ வா. டேய் பானையை திருப்பி வைடா, கள்ளச்சாரா எடுத்துட்டு போறாங்கன்னு போலீஸ் புடிச்சு போகுது. ஐயோ. இந்த பானையை கவுத்திருக்கல, இதுக்கு மேல நீ படுத்துக்கிட்டு 2 கையை ஆட்டினீன்னா 5 நிமிஷம் நீச்சல் கத்துக்கலாம். சரி படு. படுறா. போ போ போ. கால தூக்கி அடி. போ. நல்லா போ, நடுக்குளத்துக்கு போ. அடி நல்லா அடி. இந்த பானை மேல படுத்துக்கிட்டு நீ பர்மா, சிங்கப்பூர், சிலோன் வரைக்கும் போலாம். போடா. ஓ இதுல இங்கிலீஷ் வேறயா? நல்லா இருக்குண்ணே. இப்ப பாரு, இன்னும் நல்லா இருக்கும். வருது பாரு கிருஷ்ணன் ரம்பு. அப்படியே தண்ணிக்குள்ளே போ. சைக்கிள் இருந்தா தள்ளி விடுற. வெளியூர்கார நாய் உள்ளூர்காரனை ஏமாத்துறியா நீங்க? எனக்கு நீச்சல் தெரியாது. போடா போ. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாரு, ஒரு வார்த்தை இறங்கி பேச மாட்டேங்கிறாரு. எப்படியா இறங்குறது? கத்து கொடுத்தவன் ஏறவும் கத்து கொடுக்கல, இறங்கவும் கத்து கொடுக்கல. நானே ஊர் முழுக்க கல்ல நட்டி நாய் மாதிரி இறங்கிட்டு ஏறிட்டு இருக்கேன். சைக்கிள் கத்துக்கிட்டாரு, அம்மிக்கல் கூட வெளியே வந்துருச்சு. முருகா, இந்த அம்மிக்கலை தூக்கி உள்ள போட. என்ன சைக்கிள்லாம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் உடம்புல வில் பவரும் மனசுல தில் பவர் வேணும். அம்மிக்கல்ல வெடியூர்றது வந்த நாய் சைக்கிள் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி ஏறவும் கத்து கொடுக்காம இறங்கவும் கத்து கொடுக்காம டகல் வேலை காட்டிட்டான். என்ன கீழே விழுந்தும் இல்லாம தானா புலம்பிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, பைத்தியம் முடிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் உடம்புல தில் பவரும் மனசுல வில் பவரும் வேணுங்க. அதுக்கு தில் பவர் வேண்டியது இல்ல, பாரு இதுக்கு தான் தில் பவர். அண்ணே என்னடா நொன்ன? எல்லாரும் வண்டியில வராங்க, நீங்க மட்டும் ஏன் நடந்து வரீங்க? பண்ணி எல்லாம் வண்டி மேல உட்கார்ந்து போகும்போது மனுஷாலெல்லாம் நடந்துதானே போகணும். இந்த பாரு, திருவிழாவுக்கு போகும்போது சும்மா விரல வாய்க்குள்ள விட்டுன்னு ஓடாத. உங்க மாமனார் வண்டியில ஏறலன்னு தானே கேட்டேன். எதுடா வண்டி? ஒரு மூங்கி கம்பை 2 மாட்டு மேல வச்சு அவன் கூட்டிட்டு போறான், அதுக்கு பேர் வண்டியாடா? என்னண்ணே உங்க மாமனார் விட்டு வண்டியை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? வண்டி மட்டும் கேவலம் இல்லடா, அவன் ஆளே கேவலம், அவன் வம்சமே கேவலம். அவன் மூஞ்சிய பாத்தியா, கிழிஞ்சு போன சாக்காட்டம். ஐயா, ஜெயந்தி அன்னைக்கு வளையல்கார மாதிரி மாத்தி பேசுனதுனால தப்பிச்சேன். நல்ல வேலை, அந்த ஆளு ஊருக்குள்ள வந்தன்னைக்கு நீ மாட்டி இருந்தா உன் கதை என்ன ஆயிருக்கும்? பஞ்சர் ஆயிருக்கும். தம்பி, நீ திருவிழா சந்தையில வளையல் கடை வச்சிருந்தவல்ல? அது நம்ம ஃப்ரெண்டோட கடைங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால கூட மாற ஒத்தாசையா. ஆமாங்க, எங்க ஃப்ரெண்டுகள்லாம் வளையல் கடை, குங்கும கடைலாம் வச்சிருக்காங்க. அப்பப்ப நாங்க போய் உதவி செய்வோம். இவன் இந்த ஊரையே சைக்கிள் கடை வச்சு செட்டில் ஆயிட்டான். நான் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கார மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா தம்பி? ஐயா, ஒரு சைக்கிள் என்ன, 2 சைக்கிள் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அந்த சைக்கிளை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க. என் பேரு ஐயா, உங்க பேர் தான் ஊருக்கே தெரியும். வாங்க.
ஏப்பா ஊரே தெரியும்னே இவர் பேர் சொல்லி பார்க்கலாம். ஜெயந்திக்கு மாமாண்ணா எனக்கு என்ன முறை வேணும்? உன்னை கைய கால உடைக்கிற முறை வேணும். போங்கண்ணே. சித்தப்பா முறை வேணும். சித்தப்பான்னு எழுதுங்க. அப்ப மீசக்கர சித்தப்பான்னு எழுதிக்கிறேன். தென்னந்தோப்புல தேங்காய் இருக்குண்டா, அது தேங்காய் தானடா. டேய், இந்த புதுசா வேலைக்கு வந்தானே வேங்கடா, அதோ பாருங்க. எந்திரா கருணாயா. முதலாளி ஏன் தென்னை மரத்து மேல கால தூக்கி வச்சுட்டு படுக்கிறது தானே உனக்கு அவ்வளவு தெனாவிட்டா? சைக்கிள் கம்பெனில வேலை இல்லன்னு நாய் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தேன்னு வேலை போட்டு கொடுத்தா நீ கால் மேல கால் போட்டு தூங்குறியா? என்னடா அது? கல்லுங்க. ஏன்டா குடிச்ச? முதலாளி கல்லு தேசா இருக்குமான்னு குடிச்சு பார்த்தேன். தூக்கு தூக்கு தூக்குதுங்க. ஓஹோ, தூக்கு தூக்குன்னு தூக்குதா? டேய், என்னடா அது? தூங்கி எந்திரிச்சோன்னா இன்னொரு கலையும் கொண்டு வர சொன்னாருங்க, அதுதான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கலையுமா? அத கொண்டாங்க. அந்த பாலசீவர் அருவாள் அவங்கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு வா. எதுக்குங்க அரவணை எடுத்து சொன்னீங்க? அருவாள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதுக்காகத்தான். என்னங்க கூறு பாக்குறீங்க? உன்னை கூறு பண்ணாதடா. ஐயோ ஐயோ வெட்ட வராரு. போலீஸ் போலீஸ் வராரு. ஏட்டையா வரமாட்டாரு. உங்க மாமா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நீ என்ன பாக்குறதே நிறுத்திட்ட. நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்ன கிண்டலா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நிச்சயமா எதிர்ப்படும் தெரிஞ்சுதானே காவலிக்கிறோம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? அதுக்காக நடு ரோட்ல கையை கொத்துட்டு போக முடியுமா? நான் அப்படி சொல்ல, ஒரேடியா பார்க்காம இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த வாட்சை கட்டிக்க. என்ன திடீர்னு அன்பளிப்பு? இதுல மணிக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணணும், நீ என்ன பார்க்க வரணும், அதுக்கு தான். இது அலாரம் டைம் பீஸ் மாதிரி மணி அடிக்குமா? இது எலக்ட்ரானிக் வாட்ச், மேட் இன் ஜப்பான். இதெல்லாம் நீ எங்க இருந்து பாத்துக்க போற? இன்னும் 5 நிமிஷத்துல இதுல அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்றேன் பார். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பெண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா. இவர் எங்க மாமாவோட ஃப்ரெண்டு. இவருக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்னப்பா சைக்கிள் சாகசா? என்ன தனிமையில இனிமை காண்றியா? ஒண்ணு இல்லைங்க, சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்க இருந்து மொத்தமா காத்த வாங்கிட்டு போய் தான் சைக்கிள் எல்லாம் அடைக்கிறீங்களாக்கும். என்னதுக்கு சத்தம்? ஏதாவது பூச்சி சத்தமா இருக்குங்க. பூச்சி பூச்சி. இந்த 18 மைல் சுத்து வட்டாரத்துல எத்தனை விதமான பூச்சி இருக்குது, அது எத்தனை விதத்துல கத்துங்கிறது எனக்கு தெரியும். நீ என்கிட்டயே பூச்சி காட்டுறியா? இது பூச்சி சத்தம் இல்ல, வாட்சி சத்தம். இங்கிருந்து தாண்டா வருது. மாட்டிக்கிருச்சு. நான் சொல்ல வாட்சி சத்தம்னு பாத்தியா? இதுதான். இது எலக்ட்ரானிக் வாட்ச். இதெல்லாம் நீ எங்க பாத்துருக்க போற? இது மேட் இன் ஜப்பான். இதுல அலாரம் கூட இருக்கு. இப்ப அடிச்சதே இதோட அலாரம் தான். நான் வரட்டுமா? என்ன இந்த வாட்ச்? பின்ன இதை நான் மணிக்குண்டு நான் சொன்னேன். ஓ, வாட்ச்ல பங்கு கேக்குறியா? என்னையா நியாயம் இது? பொதாருக்குள்ள கைய விட்டு வாட்ச் எடுத்தது நானு. அங்க பாம்பு இருந்து பொட்டுன்னு போட்டிருந்தா என் உயிர் தானே போயிருக்கேன். அப்ப வாட்ச் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். அப்படி நியாயத்தை பேசி பழகுங்க. என்னமா சரிச்சிட்டு சொல்ற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. தனியா நிக்கிற பாத்து இல்ல, பேய் அடிச்சிட போகுது. என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி கூட்டினா வக்கீல் எல்லாம் எப்போ வருங்கிறது? இங்க பாரு, நான் கூட்டுற மாதிரி நீ கூட்டு. அப்படி கூட்டு, இப்படி கூட்டு. பெரிய மனுஷன் யோகியமா இல்லாம என்னையா வேலை இது? இப்ப என்னையா பண்ணிட்ட? என் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்களா? அதானே, இவர் சும்மா விடாதீங்க. உன் பொண்டாட்டிய நான் கைய பிடிச்சு எடுத்துட்டேனா? என்ன 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. என் பொண்டாட்டி மாதிரியே தெரிஞ்சது, அதான் கைய பிடிச்சு எடுத்துட்டேன். அம்மா தாய் குலமே, களத்து மேட்டு கருப்பு கரைசியே என்ன மன்னிச்சிருமா. செய்யறதெல்லாம் செய்து விட்டு கண்ணு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? என்ன மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் போய் சொல்ல மாட்டான். என்ன நம்புங்கடா. என்னையா கசகத்தானு பேசுறீங்க?
நான் செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து கூட்டுவீங்க, 50 ரூபா அபராதம் போடுவீங்க, அவ்வளவுதானே? அந்த 50 ரூபாய் இங்கே வாங்கிக்கயா. யாருப்பா வாங்கிக்கிறது? என்ன 100 ரூபாய் கொடுத்து 50 ரூபான்னு சொல்ற? அதையா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப நம்புங்க, எனக்கு கண்ணு தெரியலையா. என்னாச்சு? இங்க என்ன கூட்டம்? வாங்க அண்ணே. அண்டியா, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. இதுக்கு முன்னால கெட்ட நேரத்துல வந்துட்டு இருந்தாளா? என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்தாருங்க. கைய பிடிச்சு எடுத்தீங்களா? பின்ன காலை பிடிச்சிருக்கு சொல்றியா? அதான் சொல்றான்ல கைய பிடிச்சிருக்கான்னு. ஏங்க இப்படி செஞ்சீங்க? அது என்னமோ தெரியலமா, திடீர்னு 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது நீன்னு நினைச்சிட்டு இந்த சிஸ்டர் லேசா சுண்டு வரல டச் பண்ணிட்டேன். என்னது? கண்ணு தெரியலையா? ஏண்டி ஊர் ஜனங்க தான் நம்ப மாட்டேங்குதா, கட்டின பொண்டாட்டி நீமா நம்ப மாட்டேங்கிற? ஏங்க என்கிட்ட சொல்லல? அப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், லேசா அசம்பாவிதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. நீயே சொல்லிருமா. ஏயா அவர்தான் சொல்றாருல்ல, போங்கயா. அதான் சொல்லிட்டல, போங்கயா. வாடி போலாம். இது ஏன் பொண்டாட்டிங்க? இது ஓம் பொண்டாட்டியா? அதான் பாத்தியா கண்ணு தெரியல. என் பொண்டாட்டி எங்க இருக்கா? இங்க இருக்கு, வாங்க போலாம். பாத்துமா, கை தாங்கல கூட்டி போ. வீடு எங்கம்மா இருக்கு? கண்ணு தெரியலன்னு கதையா விடுற, இரு தெரிய வைக்கிறேன். ஏய், மணி என்னாச்சு? மணி 6 ஆச்சுனே. பாத்தியா, நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்ட்டியே. கண்ணு தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குண்ணே, அவர் நடிக்கிறாரு. யோ, ஊரே நம்பிருச்சு, நீ மட்டும் என்ன நம்ப மாட்டேங்கிற? அங்க பாத்தியா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அட்டிட்டு வருது. அந்த மாட்டை இது வரைக்கும் யாராலுமே அடக்க முடியல. இந்த மாடு வர்றது நீ அவர்கிட்ட சொல்லாத. தானா பார்த்து ஒதுங்கிட்டாருன்னா அவர் கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஒதுங்கலன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஐயோ, மாடு வந்து முட்டிருச்சுன்னா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தான்னு செத்தானையா? பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு, போடி 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 என்னுடைய பேச்சு. என்னண்ணே இப்படி ஆயிப்போச்சு? யாருப்பா அது பேச்சு சத்தம் கேக்குது? நான் தானே காத்தமுத்து. கூட பேசுறது யாருப்பா? நான் தானே அழகேசன். காத்தமுத்து, அண்ணா நீ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. வாரண்ணே. அழகேசு, நீ கொஞ்சம் வாமா. என்னண்ணே? நான் பிறக்கும் போதே மூளையோட பிறந்தவன்டா. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தா என்ன, போனா என்னவா? நாட்டுக்கு தேவையா? அவர் பண்ணாத போவியா? நான் பண்ண போக மாட்டியா? பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. ஏன் பேச்சு பேச்சு? ஏன் பேச்சு பேச்சு? முறைக்குது. ஐயோ ஐயோ, அண்ணி அண்ணி அண்ணி. நில்றா. என்ன என்கிட்ட பேசாம அண்ணிக்கிட்ட? அண்ணிட்டு தனியா பேசணும். கையை விடுங்க. என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கை விடுங்கட்டு போறான்? வந்து அண்ணி. என்ன கிட்ட உட்காரா? டேய் தள்ளி உட்காரா. தள்ளுறா. சும்மா இருங்க. அண்ணிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, அண்ணனோட மாலக்கண் வியாதிக்கு ஒரு வைத்தியரை பார்த்தேன். அவர் சில மூலிகைலாம் தயாரிக்கணும், கொஞ்சம் பணம் செலவாகும்னு சொன்னாரு. ஏய், பணம் என்ன கொடுத்துறாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணுதான் முக்கியம். எனக்கு காசு தான் முக்கியம். ஏன் அண்ணி, இவர் பேசுறத பார்த்தா கண்ணு தெரியும் போல் இருக்க. ஆமா தெரியும். அது பகல்ல தெரியும், ராத்திரில தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா அதை வச்சு மனுஷன் வாழ முடியாதா? அண்ணி, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. சரி, உங்களுக்கு வச்சுக்கோங்க. அண்ணி, கொஞ்சம் பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்லையே. பணம் தான் இல்லங்கிறல்ல. போ. பணம் எதுக்கு? பொருளாவோ பாத்திரமாவோ பண்டமாவோ கையில இருக்கிறத கொடுங்க. ஏய், நகைக்கு கொடுத்துறாத. வாங்கிட்டானே வாங்கிட்டானே. ஏன் நீ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க அழகுக்கு இவரை நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க? ஆண்டவன் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறான். நான் வர்றேன். நீ கண்கள் இரண்டும் ஒளி விளக்காக. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிட்ட வலையில வாங்குறதும் இல்லாம அழக பத்தி எல்லாம் இந்த கருணாய் குட்டி பேசிட்டு போகுது பாத்தீங்களா? டேய் குண்டா.